அன்புள்ளம் கொண்ட தமிழக மக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இரக்கமுள்ளவர்கள், கருணை உள்ளவர்கள் இந்த தமிழ் மூதறிஞருக்கு மருத்துவ நிதி உதவி செய்யுங்கள். இவருடைய பெயர் வி. ராதாகிருஷ்ணன். குத்தம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள இருளப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர். தற்போது இவருடைய வயது 74 ஆகிறது. 2 கால்களிலும் நரம்பு சிலந்தி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். கண் பார்வையும் மங்கிவிட்டது, காது மந்தமாகிவிட்டது. இவர் தன்னந்தனிமையில் ஒரு வாடகை வீட்டில் வசித்து வருகிறார். வந்தாரை வாழ வைக்கும் நம் தமிழகம் தான தர்மத்தில் பேரெடுத்த மாநிலம். நம் மண்ணில் பிறந்து வளர்ந்த தமிழ் அறிஞருக்கு தாராளமாக உதவி செய்யுங்கள். இவருடைய சமூக சேவை 40 ஆண்டு காலத்தில் இந்த கிராமம் தன்னிறைவு பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டும் ஒரு மாதிரி கிராமமாக இன்று இந்த இருளப்பாளையம் திகழ்ந்து வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதற்கு காரணம் ராதாகிருஷ்ணனுடைய சமூக சேவைதான் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். பல வருடமாக கிராம வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். சாலை வசதி, போக்குவரத்து வசதி, பல பேருக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்து சமூக சேவைகள் செய்து பல பேரின் வாழ்க்கைக்கு ஏணியாக இருந்திருக்கிறார். பல உதவிகளை பல பேருக்கு செய்திருக்கிறார். இவர் சித்த வைத்தியர், எண் கணித ஜோதிடம் அறிந்தவர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த இலக்கியவாதி, சிறந்த மேடை பேச்சாளர். பல பத்திரிகைகளில் இவருடைய படைப்புகள் பல வெளிவந்துள்ளது. ராதை மணாளன் என்ற பெயரில் கவிஞராக கவிதை நடையில் பல கருத்தான கவிதைகள் கொடுத்துள்ளார். தமிழக அரசு மூலம் தமிழ் மூதறிஞர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தர்மம் தலை காக்கும் தமிழ் இனங்களே இவருக்கு உதவிக்கரம் கொடுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஒன்றியம் குத்தம்பாக்கம் ஊராட்சியை சார்ந்த இருளப்பாளையம் கிராமம். ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த கிராமத்திற்காக 40 ஆண்டுகள் உழைத்த அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்திருக்கிறேன். இன்று என்னுடைய வயது 74. கண் பார்வை மங்கிவிட்டது, காது கோளாறு, கால் பாதிப்பு, இதெல்லாம் அறுவை சிகிச்சை, கணிசமான மருத்துவ உதவி தேவைப்படுகிறது. நான் தனி மனிதனாக வாழ்கிறேன், மனைவி மக்கள் இல்லை. எனவே இந்த ஊருக்கு உழைத்துவிட்டு நான் உடைமைகளை இழந்தவன். எனவே தமிழ் கூறும் நல்லுலகம் எனக்கு மகத்தான மருத்துவ உதவி செய்யுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு காலத்தில் தமிழ் நடிகர் சூர்யாவை கூட ஆப்பூரிலே நான் பழகியிருக்கிறேன். அவரை பார்க்கவும் முடியவில்லை, உதவி கேட்கவும் முடியவில்லை. திரையுலகம், அரசியல் உலகம் இந்த தமிழ் அறிஞனுக்கு, புலவனுக்கு மகத்தான ஒரு மருத்துவ உதவியை செய்யுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு தமிழறிஞர். நிறைய தமிழ் புத்தகங்கள் படித்திருக்கிறேன், சுயசரிதை வெளியிட்டிருக்கிறேன். இதுவரை 200 கவிதைகள், கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. நான் ஒரு பேச்சாளர், இலக்கிய பிரமுகர், தமிழ் ஆர்வமுள்ளவர்கள் நிறைய தமிழ் பணி செய்திருக்கிறேன். அதற்காக அரசாங்கம் தமிழறிஞர் என்று பட்டயமும் உதவித்தொகையும் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள் கிராமத்திற்கு பஸ் வசதி ஏற்படுத்தி கொடுத்ததால் தமிழ்நாடு அளவிலே எனக்கு பேருந்து சிறப்பு அனுமதி சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மிகப்பெரிய அங்கீகாரம். எனவே ஊருக்காக உழைத்துவிட்டு ஓட்டாண்டியாக இருக்கின்ற நான் வாடகை வீட்டில் வசிக்கிறேன். எனவே தமிழ் கூறும் நல்லுலகமும், திரையுலக பெருமக்களும், தமிழறிஞர்களும், தொழிலதிபர்களும் என்னுடைய மருத்துவ உதவிக்காக கண், காது, கால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். நீங்கள் பொருளாதார உதவி செய்தால் மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும். உங்களுடைய உதவிகளை அன்போடு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்வும் உங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் ஹாப்பி தமிழ் டிவி யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும். எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.